This is Creative Code. இந்த வீடியோ CSS tutorial கண்டினியூஸ் வீடியோ அண்ட் இந்த வீடியோவில் CSSோட ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்க போகிறோம். பேசிக்காக CSSல ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா டெக்ஸ்ட்டோட ஃபாண்ட் ஃபேமிலியை டிக்ளேர் பண்ணுறதுக்கு அண்ட் அதோட போல்ட்னஸ் அண்ட் அதோட சைஸ் அண்ட் ஸ்டைலை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இப்போ நம்ம CSS ஃபாண்ட் ஃபேமிலிஸ் பற்றி பார்க்கலாம். CSSல டூ டைப் ஆஃப் ஃபாண்ட் ஃபேமிலி இருக்குது. ஒன்று என்னென்னா ஜெனரிக் ஃபேமிலி அண்ட் ரெண்டாவது என்னென்னா ஃபாண்ட் ஃபேமிலி. அண்ட் ஜெனரிக் ஃபேமிலியில் பேசிக்காக ஒரு த்ரீ டைப் ஆஃப் நேம்ஸ் இருக்குது. ஸோ ஷெரீஃப், மோனோஸ்பேஸ் அண்டு சான்ஸ் செரிஃப். அண்ட் ஃபாண்ட் ஃபேமிலியில் வந்து நம்ம அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுற பேசிக் ஃபாண்ட் நேம்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு டைம்ஸ் நியூ ரோமன் அண்ட் ஏரியல் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபாண்ட் ஃபேமிலி டிக்ளரேஷன் சின்டெக்ஸ் வந்து இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபாண்ட் ஃபேமிலின்னு ஃபஸ்ட்டு என்டர் பண்ணணும். அண்ட் ஜெனரிக் ஃபேமிலி நேம் ஆர் ஃபாண்ட் ஃபேமிலி நேம் நம்ம கொடுக்கணும். அண்ட் இதுதான் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் எக்ஸாம்பிள். அண்ட் இந்த டெக்ஸ்ட்டுக்கு தான் நம்ம இப்போ வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். இப்போது ஃபாண்ட் ஃபேமிலின்னு என்டர் பண்ணுறேன். அண்ட் நம்ம வந்து ஜெனரிக் ஃபேமிலி வந்து என்டர் பண்ணலாம். இப்போ ஷெரீஃப்னு என்டர் பண்ணுறேன். இது வந்து டிஃபால்ட்டான ஃபாண்ட். ஸோ இதில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ எக்ஸ்ட்ரா லைன் மாதிரி டிஸ்பிளே ஆச்சுன்னா அது வந்து ஷெரீஃப் ஃபாண்ட். அண்ட் இப்போ வந்து நான் சான்ஸ் செரிஃப்னு சேஞ்ச் பண்ணுறேன். இப்போ பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லைன்ஸ்லாம் இல்லை, நார்மல் ஃபாண்ட் மாதிரி இருக்குது. ஸோ இந்த லைன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் சான்ஸ் செரிஃப்ங்கிற ஃபாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை நான் மோனோ ஸ்பேஸுன்னு சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இதுதான் ஜெனரிக் ஃபேமிலி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி பார்க்கலாம். இப்போது ஃபாண்ட் ஃபேமிலியில் நான் ஏரியலுன்னு கொடுக்குறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அண்ட் இப்போ வந்து நான் இம்பேக்ட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் போல்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபாண்ட் ஃபேமிலியை வந்து டூ டைப்பாக டிக்ளேர் பண்ணலாம். ஸோ உங்களோட வெப்சைட்டில் ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த ஃபாண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஃபாண்ட் ஃபேமிலி பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம ஃபாண்ட் ஸ்டைலை பற்றி பார்க்கலாம். அண்ட் ஃபாண்ட் ஸ்டைலில் த்ரீ டைப் ஆஃப் வேல்யூ இருக்குது. ஒன்று என்னென்னா நார்மல் அண்ட் இட்டாலிக் அண்ட் ஆப்ளிக்யூ. டிஃபால்ட்டாக டிஸ்பிளே ஆகிறத நார்மலுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம நார்மல் வந்து என்டர் பண்ண தேவையில்ல. அண்ட் இட்டாலிக் வந்து ஸ்லாண்டிங்காக டிஸ்பிளே ஆகும். அண்ட் ஆப்ளிக்யூவும் அதே மாதிரி தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நம்ம ஃபாண்ட் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணால் ஃபாண்ட் ஸ்டைலுங்கிற ப்ராப்பர்ட்டி நேம் என்டர் பண்ணிவிட்டு வேல்யூ வந்து என்டர் பண்ணணும். ஸோ இப்போ நான் வேல்யூ என்டர் பண்ணிட்டேன். அண்ட் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங்காக டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஆப்ளிக்யூவும் டிஸ்பிளே ஆகும். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபாண்ட் ஸ்டைலை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வெயிட்டை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபாண்ட் வெயிட்டோட சின்டாக்ஸ் வந்து இங்கே ரைட் பண்ணியிருக்கேன். அண்ட் நீங்கள் ஃபாண்ட் வெயிட்டை டிக்ளேர் பண்ணால் ஃபாண்ட் வெயிட்டுங்கிற ப்ராப்பர்ட்டி நேம் ரைட் பண்ணிவிட்டு அண்ட் நார்மல் இல்லைனா போல்ட்டுங்கிற வேல்யூ நம்ம என்டர் பண்ணலாம். நான் இங்கே வந்து ஆல்ரெடி போல்ட் தான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதனால் இதை நான் நார்மலுக்கு சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா அதோட சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு தெரியும். அண்ட் இப்போ வந்து நம்ம ஃபாண்ட் வெயிட்டை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபாண்ட் வேரியண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபாண்ட் வேரியண்ட் வந்து நம்மளோட ஃபாண்ட்டோட ஸ்டைல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஸோ இதோட சின்டாக்ஸ் வந்து இங்கே கீழே கொடுத்துருக்கேன். அண்டு நீங்கள் ஃபாண்ட் வேரியண்ட்டுன்னு என்டர் பண்ணணும் ப்ராப்பர்ட்டி நேம். அண்ட் நார்மல் ஆர் ஸ்மால் கேப்ஸுன்னு நீங்கள் என்டர் பண்ணலாம். அண்ட் இந்த ஸ்மால் கேப்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறதுக்காக நான் இங்கே வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் இதை வந்து நான் ஸ்மால் ஏவாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபாண்ட் வேரியண்ட்டுங்கிற ப்ராப்பர்ட்டி நேமுக்கு ஸ்மால் கேப்ஸுன்னு வேல்யூ என்டர் பண்ணலாம். அண்டு இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேபிட்டலாக அது டிஸ்பிளே ஆகுது. இப்போ இந்த கேபிட்டல் ஏக்கும் இந்த ஸ்மால் கேபிட்டல் ஏக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம ஃபாண்ட் வேரியண்ட்டும் லேர்ன் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபாண்ட் சைஸ் பற்றி பார்க்கலாம். அண்ட் ஃபாண்ட் சைஸோட சின்டாக்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஃபாண்ட் சைஸுங்கிற ப்ராப்பர்ட்டி நேம் என்டர் பண்ணணும். அண்ட் பிக்சல் ஆர் இஎம் ஆர் பர்சன்டேஜ் ஆர் விஎம்ங்கிற டைப் ஆஃப் வேல்யூ வந்து நம்மளால் என்டர் பண்ண முடியும். இப்போ 40 பிக்சல் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் 40 இஎம்மும் கொடுக்குறேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா லார்ஜாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து நான் பர்சன்டேஜில் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட பர்சன்டேஜ் கம்மியானதால் அதோட சைஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிடுச்சு.
நெக்ஸ்ட் வந்து விஎம்ல வேல்யூ வந்து என்டர் பண்ணுறேன். இந்த விஎம் என்ன பண்ணுன்னா வியூ போர்ட் வித் நம்மளோட ஸ்க்ரீனோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ நான் ஸ்க்ரீனை வந்து இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ஃபாண்ட்டும் சேர்ந்து இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் இதுதான் இந்த விடபிள்யூவோட யூஸ். இது மூலயமா நம்மளால நம்ம ஃபாண்ட்டு சைஸை வந்து டைனமிக்காக சேஞ்ச் பண்ண முடியும். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கூகுள் ஃபாண்ட்டை பற்றி பார்க்கலாம். அண்ட் இந்த கூகுள் ஃபாண்ட்டை பற்றி நான் டீட்டெயில்டாக ஒரு தனி வீடியோவில் போடுறேன். கூகுள் ஃபாண்ட்னா என்னென்னா நம்ம HTMLக்கு தேவைப்படுற எக்ஸ்டர்னல் ஃபாண்ட்டை வந்து நம்மளால் இதில் யூஸ் பண்ண முடியும். கூகுள் ஃபாண்ட் ஏபிஐ யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னல் ஃபாண்ட்டை வந்து நம்ம வெப் பேஜுக்கு நம்மளால் ஆட் பண்ண முடியும். நான் ப்ரீவியஸாக நிறைய வீடியோவில் இந்த மாதிரி ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் எப்படி இதெல்லாம் ஆட் பண்ணணுங்கிறத நான் ஒரு பர்டிகுலர் வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபாண்ட் ஷார்ட் ஹேண்ட் பார்க்கலாம். அண்ட் இந்த ஃபாண்ட் ஷார்ட் ஹேண்ட் எப்படி டிக்ளேர் பண்ணணுங்கிற சின்டாக்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் நம்ம ஃபாண்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ண எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் ப்ராப்பராக என்டர் பண்ணோன்னா இந்த ஷார்ட் ஹேண்ட் வந்து யூஸ் ஆகும். இப்போ வந்து இதோட சின்டாக்ஸை பார்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாண்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணணும். அண்ட் ஃபாண்ட் ஸ்டைலை வந்து டிக்ளேர் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் வேரியண்ட் அண்ட் ஃபாண்ட் வெயிட் கொடுக்கணும். அண்ட் ஃபாண்ட் சைஸை வந்து என்டர் பண்ணணும். அண்ட் லைன் ஹைட் வந்து நான் ஆல்ரெடி டெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து என்டர் பண்ணணும். அண்ட் இந்த டெக்ஸ்ட்டுக்கு தான் நம்ம இப்போ வந்து இந்த ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். இந்த சின்டாக்ஸில் கொடுத்துருக்க மாதிரி நான் ப்ராப்பராக அதை வந்து என்டர் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்படி தான் நம்ம ஃபாண்ட் ஷார்ட் ஹேண்ட் வந்து யூஸ் பண்ணணும். அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு சிஎஸ்எஸ் ஃபாண்ட் பற்றி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கிரியேட்டிவ் கோட் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.